கொல்லி போடுறதுக்கு நீ வேணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு இப்போ அறிவியல் வந்துருச்சு. அடுத்தது அடுத்த காலகட்டத்தில் எப்படி சொன்னாங்க, எனக்கு கொல்லி போடுறதுலாம் அப்படி பார்த்துக்கலாம், எனக்கு ஏதோ ஒரு வாய் கஞ்சி ஊத்துறா, அதாவது குழம்பே ஊத்துறான்னு நம்ம ஊரில் கஞ்சின்னு தான் சொல்லுவாங்க, அப்படி பழகிட்டாங்க. அப்போ எனக்கு ஒரு வேளை கஞ்சி ஊத்து. அடுத்த காலகட்டம் இப்போ என்ன ஆயிடுச்சு, எனக்கு நீ கடைசி காலத்துலேயும் வர வேண்டாம், எனக்கு நீ கஞ்சியும் ஊற்ற வேண்டாம், என்னையால முடிஞ்சது நான் என்னைய பார்த்துக்கிறேன், நல்லா படித்து நீ பொழைச்சிக்க, நல்லா படித்து நீ பொழைச்சிக்க, எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம், நாங்கள் எங்களை பார்த்துக்கிறோம், எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம், நீ நல்லா படித்து நீ பொழைச்சிக்கன்னு சொல்கிற காலகட்டம் இன்னைக்கு வந்துருச்சு. இதையெல்லாம் கடந்து ஏன் பிள்ளைகள் வேண்டும் தெரியுமா? இது ஒரு 2 வகை சொல்லியாச்சு. இப்போ கொல்லி வைக்கிறதுக்கு, சாப்பாடு போடுறதுக்கு. ஆனால் இன்னும் பிள்ளைகள் ஏன் வேண்டுமா? 50 வருட காலகட்டம், 45 வருட காலகட்டம் இந்த சமூகத்தில் மனமன்றம் என்ற ஒன்றை வைத்து நான் ஆன்மீக தொண்டு செய்தேன் அல்லவா, என் தொண்டை செய்வதற்கு என் பிள்ளை வேண்டும் என்பதற்காக இருக்கிறேன். அப்போ பிள்ளை அதற்கு தந்தை செய்து வந்த அந்த ஆன்மீக தொண்டை தொடர்ந்து இந்த தேசத்தில் செய்வதற்காக ஒரு பிள்ளை வேண்டும் என்பதற்காக பிள்ளைகள் இந்த தேசத்தில் பெற்றுக்கொள்கிறார்கள் என்பதால் இந்த இடத்திலே இது பொருத்தமாக இருக்கும்.